ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் ஹாட் சீட் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு பிரபலமாக ஒரு ஐடி கம்பெனி நல்லா மூவ் ஆகிட்டுருக்கு. இதில் நல்லா லாபம் நிறைய வந்துட்டுருக்கு. இதனை பிடிக்காத இன்னொருத்தர் ஒரு வில்லங்கிட்ட இந்த கம்பெனியோடைய ஃபைல்ஸ் எல்லாம் எப்படியாவது ஹேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட் தரான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட வரான். நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான ஹேக்கர். அதனால் நம்ம ஹீரோவை வச்சு இந்த வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறான். அந்த பிளான் படி ஹீரோவுடைய வீட்டில் இருக்கிற அவருடைய ரூமுக்கு கீழேயே பாம்பு வச்சிடறான். இவரும் தெரியாத போய் உட்காந்துடுறான். அதுக்கப்புறம் வில்லன் வாய்ஸ் ஓவரில் நம்ம ஹீரோ அப்படியே மிரட்டிகிட்டே இருக்கான். அவனுக்குள்ள நான் டாஸ்க் கொடுக்குறான். இப்போ இறுதியில் நம்ம வில்லங்கிட்ட இருந்து எப்படி ஹீரோ தப்பிக்கிறாரு, வில்லன் சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோ பண்ணாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஹீரோடைய கேரக்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரே உட்காந்த இடத்துல இருந்து ஒரே லொக்கேஷனில் வச்சு படத்தை முடிச்சு விட்டாங்க. அதேமாதிரி படத்தை நடிச்சு எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதேமாதிரி படத்தோடைய பியூஜியம் நல்லா இருக்குது. சினிமோட்டோகிராஃபி சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. இந்த வில்லன் வரது அந்த ஓரளவுக்கு சண்டை காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ரசிக்கிற மாதிரி இருக்குது. படம் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. யாரா இவன் ஒரு வில்லன் நம்ம ஹீரோக்கே ஆர்டர் போடுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்திர காமிக்கிறது, அவனுடைய அறிமுகங்கள், ஹீரோடைய அறிமுகங்கள், இப்படி எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ரசிக்கிறபடி ஓரளவுக்கு ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. விஷுவலாக காமிச்சிருக்காங்க. எதுவுமே ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் விஷுவலாக காமிச்சிருக்காங்க. அந்த விஷயம் நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய மெனசுன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் தாங்க. ஏன்னா டைலாக் அதிகமாக, வசனம் தான் அதிகமாக, சண்டை காட்சி சண்டை அப்படியே இல்லை. இன்னும் கொஞ்சம் சண்டை ஃபைட் சீசன் கொடுத்து தான் நல்லாவே வந்திருக்கும். அதேமாதிரி வில்லன் வந்து ஒரு போல்டான வில்லன் கிடையாது. வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. மற்றபடி ஒன்றுமே கிடையாது. எதையுமே பண்ணுறதில்ல. அந்தளவுக்கு தான் வில்லனுடைய கேரக்டர் வந்து எழுதி எடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு வில்லனை கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி படத்துடைய லொக்கேஷன் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது. இதே மாதிரி படங்கள் கொஞ்சம் பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான். பொதுவாகவே இது மாதிரி ஹைஜேக் பண்ணுற சீன்ஸ் என்ன வருமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. புதுசாக எந்த விதமான சீன்ஸையும் இவங்க ட்ரை பண்ணவே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ் இருக்காங்க. ஃபேமிலி தொடர்ந்து தனியாக பாருங்கள். மொத்தம் அந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் சொல்கிறேன். எஸ் இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.